ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் டேஸ்ட்டில் எப்படி வெஜ் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணெயை சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போது நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா நிறம் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வரணும். எப்பவும் பிரியாணிக்கு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்தோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே ரெடி பண்ண இஞ்சி பூண்டு விழுதை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா பழுத்த 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கிடும், ஈஸியாக இருக்கும் வதங்கிறதுக்கு. தக்காளியை இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து 1 கப் வர அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கோங்க, காய்கறி இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. அப்படி வேணாம், நிறைய காய்கறி தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப் காய்கறி சேர்த்துக்கோங்க, போதுமானது. இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கறியும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள், கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், பிடிச்சா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா விட்டுருங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு சுத்தம் பண்ணி வச்சுருக்க நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் பிரியாணிக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு டைம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் சரியாக இருக்கான்ட்டு செக் பண்ணி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்தது, நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சுட சுட ஜீரக சம்பா வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி சைடில் இருந்து நீங்கள் கிளறி விடுங்க. நல்லா உதிரி உதிரியாக நல்லா பொல பொலன்னு வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பிரியாணி செய்கிறப்போ நான்வெஜ்ஜு கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக அட்டகாசமான டேஸ்ட்டில் இந்த வெஜ் பிரியாணி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட ரைத்தாவோட வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.